நற்பவி யோகிராம் சரத்குமார் ரேகா த டாரட் குவீனின் அன்பான வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு பலன்கள். புத்தாண்டு அப்படின்னாவே புதிய விஷயங்கள், நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கிறோம். இங்க நிறைய பிக்சர்ஸ், அதாவது படங்கள் உங்களுக்காக காமிக்கப்பட்டிருக்கு. இதுல ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்துட்டு கண்களை மூடி சுவாசத்தின் மீது கவனம் வைத்து உங்களோட கேள்விகளை எல்லாத்தையும் மனசுல இப்ப யோசிச்சுக்கோங்க. நீங்க விளக்கை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே ஒரு அழகான கார்டு வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மாத கணக்கில், வருட கணக்கில் உங்களுக்கு நிறைய பொருளாதார பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் பிளாக்கேஜ் இருக்குது, தடைகள் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா புது வருட பிறப்பிற்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் தெரியறத உங்களால் உணர முடியும். இப்போது உங்களுக்கு டெசிஷன்ஸ், அதாவது நீங்களே எடுக்கிற மாதிரியான விஷயம் தான் உங்களுக்கு நிறைய வரப்போகுது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம். டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த முடிவுகள் நீங்கள் எடுக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்கிற வேலையில் உண்மையாக இருக்கணும். யாருக்காக வேலை செய்கிறீங்களோ அவங்களுக்கும் நீங்கள் உண்மையாக இருக்கணும். பொய் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போது திரும்பவும் அந்த தடை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பணம் விஷயம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்பவுமே உண்மையை மட்டுமே பேசணும் அப்படிங்கிறது தான் இந்த கார்ட்ஸோட பிரதிபலன். பார்ட்னர்ஷிப்லலாம் ஏதாவது பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் நிச்சயமாக அங்கே கண்டினியூ ஆகுது. இது பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு மட்டுமல்ல, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கும் அதே தான். கூட வேலை செய்கிறவங்களால நிறைய ஹெல்ப் கிடைக்க போகுது. இனி இத்தனை காலம் ஏதாவது ஒரு ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் வரவே இல்லையே, எனக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் வரல அப்படின்னு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமா தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க அங்க எதிர்பார்க்கலாம். குறிப்பா சில விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, முடிவுக்கு வர வேண்டிய சில விஷயங்கள் முடிவுக்கு வரதான் போகுது. அதை நீங்க தடுத்தாலும் அது நிச்சயமாக அது முடிவுக்கு வரப்போகுது. சரி, அது நல்லதுக்காக தான் முடிவுக்கு வரப்போகுதா அப்படின்னா எஸ், நல்லதுக்காக தான் அது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. நீங்க இத்தனை நாளா அது முடியணும் அப்படின்னு தான் காத்துட்டும் இருந்திருக்கீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு கோர்ட் கேஸ், பஞ்சாயத்து, இந்த மாதிரி சில விஷயங்கள், சொத்து தகராறு, இதுல நிறைய பணம் செலவு செஞ்சு உங்களுக்கு அதுல பணம் நிறைய விரைய செலவாயிருக்கும் இது வரைக்கும். அந்த மாதிரிலாம் யாருக்காவது இருந்தது அப்படின்னா இனி அது எல்லாமே ஒரு முடிவுக்கு நிச்சயமாக தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைவடையும். கடனுக்கு மேல கடன் வாங்கிட்டே இருக்கேன், ஒரு முன்னேற்றமும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நிச்சயமா அதற்கான ஒரு பதில், முடிவு நிச்சயமா வரப்போகுது. இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ள இது எல்லாமே முடிவடைந்து உங்களோட கடனை அடைக்கிறதுக்கான பொருளாதார வசதி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க பயன்படுத்த வேண்டிய ஏஞ்சல் நம்பர் 222 அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதா கிளைம் பண்ணிக்கோங்க. விளக்கை தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள சில சண்டைகள், சச்சரவுகள் வந்துட்டு தான் இருக்க போகுது. ஆனால் அதுவே குழந்தைகள்னால தான் நிறைய பிரச்சனைகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இத்தனை காலமாக உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் யாராவது பிரச்சனை செஞ்சுட்டு இருக்காங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் யாரையாவது பிரச்சனையை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க யார் அப்படிங்கறத இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு வெளிச்சத்திற்கு கொண்டு வரும். உங்களோட கூட இருந்து உங்க கூட நல்லா பேசிட்டு இருந்த சில பேர், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸே உங்களுக்கு ஒரு தேர்ட் பர்சனா உங்களுக்கு பிரச்சனைகளை இது வரைக்கும் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க யார் என்பதை உங்களுக்கு கூடிய சீக்கிரம் பிரபஞ்சம் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும். என்ன ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் உங்களோட ரெண்டு பேர், அதாவது ஹஸ்பண்டும் சரி ஒய்ஃபும் சரி, ரெண்டு பேரும் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நாங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா தான் இருக்கோம் அப்படிங்கிற அந்த மனநிலைமையில தான் நிச்சயமா அடுத்த புத்தாண்டு வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை நடக்க போகுது. இதுவே காதலர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏற்கனவே ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் இருக்கு, அதாவது ஒரு லவ் ஃபெயிலியர் ஏற்கனவே உங்களுக்கு இருக்கு. இப்போ இது இரண்டாவது ரிலேஷன்ஷிப்புங்கிறதுனால ஏற்கனவே ரொம்ப கவனமா தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. இது அடுத்த லெவலுக்கு போகுமா அப்படின்னா எஸ், நிச்சயமாக போகும். தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு அதற்கான டிஃபரன்ஸ் நிறைய காத்துட்டு இருக்கு. கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் 222 அப்படின்னு கமெண்ட் பண்ணி இந்த எனர்ஜியை உங்களுக்கானதா கிளைம் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும். நீங்க ஒரு விஷயம் சொன்னா அதை மாத்தி வேற ஒரு விஷயமா அவங்க போய் பேசி உங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கவனம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ள. நீங்க சாதாரணமா தான் ஏதாவது விஷயம் சொல்லுவீங்க, ஆனா அந்த விஷயத்த அவங்களும் சாதாரணமாக சொல்றதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை கேட்கிற உங்களோட பார்ட்னர், என்னது இது நம்மளுக்கு தெரியாம இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கே அப்படிங்கிற மாதிரியான சிந்தனையில ஆரம்பிச்சு அங்கிருந்து பிரச்சனைகள் அடுத்தடுத்து உருவாகும். ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது ஊர் விட்டு ஊர் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்குமே மாறுறதுக்குமே நிறைய வாய்ப்புகள் இருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லலாம் ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னா நடக்கும். அங்கேயும் ஆனால் நீங்க உங்களோட கம்யூனிகேஷன், அதாவது நீங்க என்ன வார்த்தைகள் நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அதுல மிகவும்
கவனமாக இருக்கணும். நீங்கள் மாவிலையை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா உங்களுடைய பொருளாதாரம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். குடும்ப பாரத்தை இது வரைக்கும் எல்லாத்தையும் நான் தான் சுமந்துட்டு இருக்கேன். அது பண விஷயத்தில் மெயினாக வந்துட்டு எல்லாத்தையும் நீங்கள் தான் சுமந்துட்டு இருக்கீங்க. உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் மட்டும்தான் வந்துட்டு வீட்டுக்கே வந்து பயன்பட்டு இருக்கு. அல்லது நிறைய கடன் வாங்கியிருக்கீங்க, அதுலேருந்து மீண்டு வரத்துக்காக நிறைய வேலை செஞ்சுட்டே இருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஒரு நல்ல முறையில் ப்ராப்பரான வழியில தான் நீங்கள் வந்து அந்த பணத்தை சம்பாதிக்கிறீங்க. ஆனால் அது உங்ககிட்ட தங்கவே இல்லை அப்படின்னா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா 9வது மாதம், அதாவது செப்டம்பர் மாதத்துக்கு அப்புறம் வந்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பணம் வந்து நிறைய நீங்கள் சேவ் பண்ண போறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு நிச்சயமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தான் கொடுக்க போகுது. அதுல முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 3 மாதங்களுக்கு நீங்க யார்கிட்டயும் கடன் வாங்கக்கூடாது, கடன் கொடுக்கவும் கூடாது. நீங்க அப்படி பணம் கொடுத்தாலோ அல்லது நீங்க கேட்டாலோ அது திரும்பி வரதுக்கோ இல்லது நீங்க திரும்பி கொடுக்கறதுக்கோ ரொம்பவே டிலே ஆகும். வருடங்கள் கூட ஆகலாம் அது நடக்கிறதுக்கு. அதனால பணம் வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு அந்த 3 மாதத்தை நீங்க கடந்து வந்துருங்க. இந்த மாதிரி கடந்து நீங்க வரும்போது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது வாய்ப்புகள் உங்களுக்காக நிறைய காத்துட்டு இருக்கு. ஆனால் என்னதான் வாய்ப்புகள் காத்துட்டு இருந்தாலும் அது உங்கள் கண்ணுக்கு தெரியணும், அதை நீங்கள் உணரணும். அந்த உணர்ந்து அந்த வாய்ப்பை நீங்கள் எடுக்கணும். சரி, எந்த மாதிரியான வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம்? வேலையில் முன்னேற்றம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வேலை மாற்றம் அல்லது ப்ரமோஷன், சேலரியில் இன்க்ரிமெண்ட்டு, தொழிலில் முன்னேற்றம், இதெல்லாம் உங்களுக்கு வேணும். அல்லது ஏற்கனவே புதுசாக இது எல்லாமே மாறி இருக்கீங்க, அதில் இன்னும் உங்களுக்கு நம்ம வந்து முன்னேற்றம் வேணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லை, அந்த முன்னேற்றம், அந்த வாய்ப்பை, அந்த முன்னேற்றத்தை நீங்கள் சரியாக எடுத்துக்கிறதுக்கு நான் சொல்கிற இந்த மந்திரத்தை ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே வாங்க. தமிழ் புத்தாண்டுலேருந்து ஸ்ரீம் ப்ரீஸ் இந்த மந்திரத்தை கமெண்ட் செக்ஷன்லையும் நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த பிக்சரை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு அடிக்கடி இதை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கண்ணுக்கு தென்படும். யாராவது உங்ககிட்ட வந்து பணம் கொடுங்க, உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், பணம் கொடுங்க, உங்களுக்கு பிஸ்னஸில் நான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாக்கி தரேன் அப்படின்லாம் இதெல்லாம் சொல்கிறதுக்கெலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதை எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம். உங்களுடைய உழைப்பு, உங்களை மட்டும் நம்பி நீங்கள் வந்து அடுத்த விஷயங்களை செய்யுங்க, அடுத்த ஸ்டெப்ஸ் எடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நீங்கள் யாரை நம்பியும் ஏதாவது பணம் கொடுத்து ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் இன்கம், அதாவது பண வரவுல நிச்சயமா தடை உங்களுக்கு உருவாகும். ஸோ இதை மட்டும் கவனமாக மனசுல வச்சுட்டு நீங்க உங்களுடைய உழைப்பை மட்டும் 100% 100% கொடுங்க. உங்களுக்கான வாய்ப்பு உங்களை நோக்கி வரும். மாயிலை தேர்ந்தெடுத்தவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் கொடுத்து ஏமாந்த கதை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அன்பை மட்டும் நான் கொடுத்துட்டே இருக்கேன், எனக்கு இன்னும் எதுவும் வந்து நடக்கவே இல்லையே, என்னோடய வாழ்க்கையில் பாசிட்டிவாக வரவே இல்லையே அப்படின்னா நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறது தருணம் இது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிறைய நல்ல மாற்றங்களுக்காக நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு பிரபஞ்சம் ஒன்றை உணர்த்த போகுது. அதாவது நீங்கள் என்னெல்லாம் தவறு செஞ்சீங்க, எதனால வந்துட்டு உங்களை விட்டு சில பேர் பிரிஞ்சு போனாங்க, அது ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஒய்ஃபாக இருக்கட்டும், அல்லது பார்ட்னர்ஸ், லவ்வர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நீங்கள் உணர போகிறீங்க. எதனால் வந்து அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க, அதே மாதிரி நீங்கள் பிரிஞ்சு போகிறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறது மட்டும் இல்லை, யாராவது இதில் தேர்ட் பர்சன் இருக்காங்களா அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தெரிய வரும். ஒரு பழைய பேட்டர்ன் ரிப்பீட்டடாக இருக்க மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். ஏற்கனவே பிரபஞ்சம் என்ன தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தாலும், அதாவது வாய்ப்பை கொடுத்தாலும், இருந்த இடத்துலேருந்து நகர்ற மாதிரி இல்லை. நீங்கள் அதையே திரும்ப திரும்ப ஏன் அவங்க விட்டுட்டு போனாங்க, அவங்க ஏன் வந்துட்டு திரும்ப வருவாங்களா இல்லையா, இந்த மாதிரி எண்ணங்களே வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வர மாதிரி இருக்குது. ஸோ அதில் நீங்கள் ரொம்பவே வந்து கவனமாக இருக்கணும். முக்கியமாக காதலர்கள் வந்து உங்கள் வீட்டில் சொல்கிறத நீங்கள் கேட்குறதே இல்லை, கவனம் இல்லை உங்களுக்கு. உங்களோட பேரண்ட்ஸ், அதாவது உங்களை சுற்றி இருக்க நிறைய நல்ல உள்ளங்கள் உங்களுக்காக இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத காது கொடுத்து கேட்க ஆரம்பிங்க. தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட எல்டர்ஸ், உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், உங்களை விட வயசில் மூத்தவங்க உங்களுக்கு வந்து ஏற்கனவே அட்வைஸ் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க, ஆனால் அதை நீங்கள் கேட்குறதாவே இல்லை இது வரைக்கும். தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிச்சயமாக நீங்கள் அவங்க சொல்கிறத கேட்கணும். அவங்க ஒரு கார்டியன் ஏஞ்சல் மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப்பில் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மையா, எல்லாத்தையுமே நான் வந்து செய்யணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஒரு 10 நிமிஷம் அட்லீஸ்ட் அதை
ரியலைஸ் பண்ணுங்கள், உணர ஆரம்பிங்க. அது என்ன சொல்கிறாங்கங்கிறத கேட்டால் தானே உங்களுக்கு தெரியும் உங்களோட வாழ்க்கையில் அது மாற்றத்தை கொண்டு வருமா உங்களோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும், அல்லது இனியும் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை நீங்கள் எதிர்பார்க்க போகிறீங்களா அப்படிங்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. பேக் ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது முதுகில் குத்துறது. முதுகில் குத்துனவங்களை பற்றியே தான் யோசிச்சுட்டே இருக்கீங்களே தவிர உங்களுக்கு யார் இப்போ நல்லது செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற யோசிக்கிற நேரம் வந்தாச்சு. நீங்கள் அதை யோசிக்க ஆரம்பிக்கும் போது நிச்சயமாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சரி, அந்த முன்னேற்றம் எப்போ தான் நான் எதிர்பார்க்கலாம், என்னோட எண்ணங்களை நான் மாற்றிக்கிட்டால் நான் எப்போ அந்த முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டில் இருந்து நீங்கள் கரெக்டாக நீங்கள் டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 மாதத்தில் நீங்கள் உங்களுக்கு முன்னேற்றம் தெரியாது உங்களால் உணர முடியும். அந்த முன்னேற்றத்தை வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, ஆனால் அதை பயன்படுத்திக்க வேண்டியது உங்களுடைய வேலை. பிடிவாத குணத்தை விட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உங்களோட கண்களுக்கு தெரியும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் இப்போ எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக அது சால்வ் ஆகிறதுக்கு கரெக்டாக 4 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வரைக்கும் எங்கள் ரிலேஷன்ஷிப் நல்லா தான் இருக்குது, ஆனால் இனி எங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கும் அதே அட்வைஸ் தான். உங்களோட பேரண்ட்ஸ், எல்டர்ஸ் சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஏற்கனவே அந்த மாதிரி தான் நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட லைஃப்பில் உங்களோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக தான் போக போகுது. நீங்கள் மலர்களை தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கான பொருளாதார வாய்ப்பு எப்படி இருக்குது இந்த தமிழ் புத்தாண்டிற்கு அப்புறம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மலர்கள் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு தான் இருக்கிறதுலே ரொம்ப அற்புதமான கார்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். தொட்டதெல்லாம் வெற்றி, எடுத்ததெல்லாம் வெற்றி அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏற்கனவே. இது அடுத்த லெவலுக்கு போகுமா அப்படிங்கிற கேள்வி தான் நிறைய பேர் மனசில் இருந்திருக்கு. நிச்சயமாக இது அடுத்த லெவலுக்கு போகும். அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ரஷ் பண்ணி, அதாவது திடீர்னு ஏதாவது ஒரு முடிவுகளை மாற்றிட்டே இருக்காதீங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருக்குது உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் இருந்து. ஆனால் அதே சேமிப்போட எண்ணம் இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ஒரு மாற்றம் வந்தாலும் சரி, அல்லது வேகமாக நீங்கள் முடிவுகளை எடுக்கும்போது அந்த பணத்தை நீங்கள் இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும். அதனால் கவனமாக இருந்து ஒரு டாக்குமெண்டேஷன் ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் சேவ் பண்ணுறது ஏதாவது ஒரு எஃப்டி அந்த மாதிரிலாம் ஏதாவது போடுற பிளான் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ஜாக்கிரதையாக கவனமாக பார்த்து பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறவங்க தான் நிறைய பேர் இந்த கார்டை தேர்ந்தெடுத்திருக்கீங்க. ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து உங்களுக்கு பண வரவு நிறைய இருக்க போகுதா, நிறைய ப்ராஃபிட் வரப்போகுதா அப்படின்னு நிறைய கேள்விகள் மனசில் இருந்திருக்கு. எஸ், நிச்சயமாக அதுக்கான ப்ராஃபிட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். வேலையில் இருக்கவங்கெல்லாம் வெளிநாட்டு பயணம், வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கான வீசா அப்ரூவல் இதுக்கெல்லாமே காத்துட்டு இருந்திருக்கீங்க. இது எல்லாமே நிச்சயமாக தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட் செக்ஷனில் 333 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிளானிங், அதாவது திட்டமிடுதல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். நீங்கள் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிச்சயமாக ஃபோக்கஸ் பண்ணும். இது நாள் வரைக்கும் நீங்கள் வச்சதெல்லாம் சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பிளானிங் இல்லாமல் அடிக்கடி அன்னன்னைக்கு என்னென்ன வேலை வருதோ அதெல்லாம் மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருந்தீங்க. ஆனால் தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்கள் வெற்றி அடையணும், உங்களுக்கு நிறைய பண வரவு இருக்கணும் அப்படின்னா பிளானிங், நிச்சயமாக அந்த திட்டமிடுதல் டெய்லியும் நடக்கணும். காலையில் எழுந்த உடனே அதை நீங்கள் அந்த பிளான் போட்டிங்க அப்படின்னா தான் நீங்கள் எதில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்க வேலையிலேருந்து முன்னேற்றம் வேணும்னாலும் சரி, அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. மலர்கள் தேர்ந்தெடுத்த எல்லாரும் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் ட்ரை பண்ணணும். ஏற்கனவே இதை பற்றி நிறைய இன்டர்வியூலையும் பேசியிருக்கேன், நம்மளோட சேனல்லையும் லிங்க் இருக்கு, பாருங்க. வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக், அதாவது நீங்கள் காலையில் காஃபி குடிக்கும் போதோ அல்லது டீ குடிக்கும் போதோ அல்லது தண்ணீர் மட்டும் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா கூட அந்த டைமில் அன்னைக்கு என்ன நீங்கள் டார்கெட், நீங்கள் எப்படி அந்த நாளை முடிப்பீங்க அப்படிங்கிறத உங்களோட விசிபிலிட்டி, அதாவது விஷுவலைசேஷன் மூலியமாக கொண்டு அதை செஞ்சு முடிங்க. நிச்சயமாக உங்களுக்கு அது நல்லதை கொடுக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது ரொம்ப வேகமாக முடிவுகளை எடுக்காதீங்கன்னு. நீங்கள் வேகமாக முடிவுகளை எடுத்து முன்னேற்ற பாதையில் போகும்போது அது திரும்ப உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அதுவே உங்களுக்கு ஒரு பிளாக்கேஜை கிரியேட் பண்ணுறோம். நிறுத்தி நிதானமாக பொறுமையாக யோசிச்சு, அகலக்கால் எதுலேயும் வைக்காமல் பொறுமையாக அதில் யோசிச்சு நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாக வெற்றி உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஃப்ரைடே ஆனால் மகாலட்சுமி பூஜை நீங்கள் செய்கிறது ரொம்பவே உகந்த ஒரு விஷயம். அல்லது நீங்கள் தாமரை பூ எங்கே கிடைச்சாலும் வாங்கி அதை மட்டும் நீங்கள் உங்கள் வீட்டில் வைங்க. ஃப்ரைடே ஆனால் அதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்போது நீங்கள் ரஷ் பண்ணி எடுப்பீங்க டெசிஷன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது வேகமாக முடிவுகள் எடுப்பீங்கன்னு. அந்த தாமரை பூ நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு வேகமாக முடிவு எடுக்கிறது கம்மியாகும். அது மட்டும் இல்லை, இந்த கார்டை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து வச்சுட்டு அடிக்கடி இதை பார்த்துட்டே இருங்க.
மலர்கள் தேர்ந்தெடுத்தவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஷஃபில் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கார்டு வந்துருச்சு. இந்த கார்டு அடிக்கடி பார்க்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்வேன். ஓகே, இந்த கார்டு வந்தாவே எல்லாரும் பயப்படுவாங்க ஜென்ரலாக. ஆனால் அதில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில். அது உங்களோட காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், மன வாழ்க்கையாக இருக்கட்டும், அல்லது உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட யார் ஃப்ரெண்ட்ஷிப் எதுனாலும் சரி, ஏதோ ஒரு தவறை ரிப்பீட்டடாக தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரப்போகுது தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் அதை நீங்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கு. அதை நீங்கள் சரி செஞ்சுக்கும் போது நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு நட்பு வரும், பெருகும். உங்களுக்கு நட்பு அப்படின்னு சொல்லும்போது அது எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் தேவை இல்லையா? மேரேஜ் லைஃபாக இருந்தாலும் சரி, காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. ஆண்கள் ரொம்ப மிக முக்கியமாக பெண்களுக்கு நம்ம நிறைய மரியாதை கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த மலரை தேர்ந்தெடுத்த எல்லா ஆண்களும் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ கமெண்ட் செக்ஷன்ல எம்பரஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. மனைவியா இருக்கட்டும், கூட பிறந்த சகோதரிகள் அல்லது கூட வேலை செய்கிற பெண்மணிகள், இது மாதிரிலாம் ஏதாவது அவங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை இது வரைக்கும் நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேளுங்க. சாஷ்டாங்கமாக நீங்கள் எஷ்ட தெய்வமாக யாரை பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அதே பர்சன் யாருக்கு நீங்கள் தீங்கு நினைக்கணும்னு நினச்சிங்களோ அவங்க திரும்ப உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுப்பாங்க. பெண்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருங்க அப்படிங்கிற மாதிரியே தான் இப்போ நான் ஒரு மெசேஜ் சொன்னேன். ஆனால் அதே பெண்களால் தான், ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்களால் உங்களுக்கு நிறைய நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கும். எஸ்பெஷலி உங்களோட பேரண்ட்ஸோட அட்வைஸை கேட்டு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறத விட உங்களோட சிஸ்டர்ஸ் யாராவது உங்களுக்கு தங்கைகள் அக்கா யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. யார்கிட்டயாவது போய் என் பிரச்சனையை சொல்லணும் அப்படின்னு இத்தனை நாளா தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட சகோதரிகளுக்கிட்ட சொல்லுங்க. எனக்கு சகோதரியே இல்லையே நான் என்ன செய்யறது அப்படின்னா பெண் தோழிகள் யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட மனசு விட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்னால சில பிரச்சனைகள் இது வரைக்கும் வந்துட்டு இருந்தது எல்லாமே அல்லது நீங்களா உருவாக்கின பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் கிடைக்க போகுது. சரி, இதெல்லாம் ஆண்களுக்கு மட்டும்தானா இது பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு பொருளாதாரம் எவ்வளோ நல்லா இருக்கோ அது மாதிரி அந்த பொருளாதாரத்தில் வெற்றி வேண்டும். நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்த மாதிரி தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நீங்கள் சூப்பராக இருக்க போது உங்களோட பொருளாதாரம் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணணும். உறவு முறைகளில் எந்த ஒரு பிரச்சனையோ அல்லது நீங்களே அதை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க, விட்டு கொடுக்காம ஈகோவோட இருக்கீங்க அப்படின்னா அந்த பொருளாதாரத்தில் தடை வரதுக்கு வாய்ப்புண்டு. அதனால ஜாக்கிரதையாக உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல நிச்சயமா போகக்கூடாது. அது மாதிரிலாம் ஏதாவது ஒரு விஷயம் உங்களோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்னா சாஷ்டாங்கமாக நான் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டுருங்க. அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கும்போது நிச்சயமாக அந்த வாய்ப்பை பிரபஞ்சம் கொடுக்கறத நீங்கள் பயன்படுத்திக்கும் போது ரிலேஷன்ஷிப்பில் இருக்க எந்த மாதிரியான இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் நிச்சயமாக அது ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த ரீடிங் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை லண்டனிலிருந்து நான் உங்கள் ரேகா, த டாரட் குயின்.